மலைய மக்களுடைய காணி பிரச்சனை என்பது வெறுமனே ஒரு நிர்வாக பிரச்சனை, ஒரு காணியில் உரிமை பிரச்சனை, அல்லது ஒரு சட்ட பிரச்சனை, அல்லது இந்த கம்பெனிகாரருக்கும் வேறாக்களுக்கும் உள்ள முரண்பாடுகள் என்பதாக இல்லை. அதற்கு பின்னால் ஒரு மிக ஆழமான ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்கின்றது. கண்டிய நிலம் கண்டியனுக்கே. எனவே இங்கு எல்லாமே சித்தாந்தத்தின் அடிப்படையிலான விடயங்கள் தான். இவற்றை நாங்கள் புரியாமல் சும்மா நாங்கள் பேசி முழுக முடியாது. மலைய மக்கள் தங்களுடைய மாதாந்த கூலியை 1000 ரூபாய் ஆக்கு என்று சொல்லி கேட்டு இன்று 5 வருடங்கள் நிறைவேற்றப்பட்டன. 5 வருடத்துக்கு முன்பு 1000 ரூபாய் ஆக்க சொன்ன கூலியை இதுவரையும் கொடுக்கவில்லை. 5 வருடத்துக்கு முன்பு 1000 ரூபாய் என்பது இலங்கையில் தற்போது நிலவுகின்ற பணவீக்கத்தின் அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு சமம். எனவே இவர் கொடுக்கின்ற 1700 ரூபாயால் கூட அந்த மக்களுக்கு எந்த பயனும் பெறப்போவதில்லை. ஏமாற்றுகின்றார்கள். இலங்கையில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றது. நாங்கள் இதுவரையும் பொதுவாக சிங்களர்கள் ஒரு தேசிய இனம், தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்றே பேசி வந்தோம். ஆனாலும் முஸ்லிம் மக்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக பிரகடனப்படுத்துகின்றார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது 3 தேசிய இனம். இப்பொழுது மலையக தமிழ் மக்களும் என்று என்ன சொல்லுகின்றார்கள், தாங்களும் ஒரு தேசிய இனம். நியாயமான விடயம். அவர்களும் ஒரு நில பிராந்தியத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னமும் ஈழத்தமிழர்களோடு சரியான முறையில் கலக்கவில்லை. எனவே நிச்சயமாக அவர்கள் தனி தேசிய இனமாக தான் இருக்கின்றார்கள். நாங்கள் அப்படி பல தேசிய இனங்கள் என்ற எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலம் இந்த நாட்டில் தேசிய இன பிரச்சனை என்ற ஒரு விடயத்தை தீர்ப்பதற்கான வாய்ப்பை இன்னும் அதிகரிக்கலாம். இங்கு எல்லா இடங்களிலும் இந்த இனம் சார்ந்த ஒரு அணுகுமுறை தான் சிங்கள தேசிய சிந்தனைவாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஈழத்தமிழர்கள் மட்டுமல்லாமல் இன்று தென்னிலங்கையில் நடக்கின்ற பல விடயங்கள் காரணமாக முஸ்லிம் மக்களை அவர்கள் பலிக்கடாவாக்குகின்றார்கள். அதற்கான சரியான காரணங்கள் இருக்கின்றனவோ இல்லையோ, அதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நிரம்ப மறைகரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஈட்டாக கொண்டு வந்து முஸ்லிம் மக்களையும் இந்த இதில் ஒரு பலிக்கடாவுக்குரிய ஒரு சக்தியாக மாற்றுகின்றார்கள். முன்பு எப்படி இந்த தமிழ் மக்களை ஒரு விடயத்திலும் கொண்டு வந்து பலிக்கடாவாக்கினார்களோ அதுபோலதான் இப்பொழுது முஸ்லிம் மக்களையும் கொண்டு வருகின்றார்கள். மலையக மக்களை கூட அவர்கள் இன்னமுமே ஒரு தேசியவாதத்தின் அடிப்படையில் தான் அணுகுகின்றார்கள். மலையக மக்கள் தங்களுடைய மாதாந்த கூலியை 1000 ரூபாய் ஆக்கு என்று சொல்லி கேட்டு இன்று 5 வருடங்கள் நிறைவேற்றப்பட்டன. 5 வருடத்துக்கு முன்பு 1000 ரூபாய் ஆக்க சொன்ன கூலியை இதுவரையும் கொடுக்கவில்லை. அண்மையில் அவருடைய ஜீவன் தொண்டைமான் அவருடைய தலைவர் சொல்லுகின்றார், இன்னும் 30 நாட்களுக்குள் இவர்களுக்கான கூலி 1700 ரூபாயாக அதிகரிக்கும் என்று. வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு பார்க்க ஒரு மிக சந்தோஷமாக 1000 ரூபாய் கேட்ட எங்களுக்கு 1700 ரூபாய் என்று வருகின்றது பெரிய விடயம் போல் தோன்றும். ஆனால் இங்கு ஒரு பொய்மை இருக்கின்றது. 5 வருடத்துக்கு முன்பு 1000 ரூபாய் என்பது இலங்கையில் தற்போது நிலவுகின்ற பணவீக்கத்தின் அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு சமம். எனவே இவர் கொடுக்கின்ற 1700 ரூபாயால் கூட அந்த மக்களுக்கு எந்த பயனும் பெறப்போவதில்லை. ஏமாற்றுகின்றார்கள். அரசாங்கத்தோடு சேர்ந்து ஏமாற்றுகின்றார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த மக்களுக்கான குடியிருப்புக்கான காணிகள் சௌமியமூர்த்தி தொண்டைமான் அவர்கள் இருந்த காலத்தில் 20 பேஜ் நிலத்தில் அந்த மக்களுக்கு குடியமர்றதுக்கான காணிகள் கொடுப்பதாக அரசாங்கத்தோடு தீர்மானம் செய்திருந்தார்கள். அந்த தீர்மானம் காணாமல் போனது. அதன் பிறகு 10 பேஜ் காணியில் அந்த மக்களுக்கு காணி கொடுத்து அந்த மக்களுக்கு வீடு அமைப்பதாக சொல்லி இருந்தார்கள். அந்த தீர்மானமும் மறந்து போட்டது. இப்பொழுது 7 பேஜ் காணியில் வீடு கட்டுவதாக இப்பொழுது இந்தியா தான் வந்து வீடு கட்டி தருகின்றேன் 7 பேஜ் காணியை கொடுக்கும்னு சொல்லப்பட இன்னமும் காணி கொடுக்கப்படவில்லை. இன்னமும் அது பெரிய சடங்காக இழுபட்டு கொண்டே போகின்றது. ஏன் இழுபட்டு கொண்டு போகின்றது? நிர்வாக பிரச்சனையா அல்லது கம்பெனிகளுடைய காணிகளை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கத்துக்கு சங்கடமா? என்ன பிரச்சனை என்று பார்த்தால் இது ஒன்றும் நிர்வாக பிரச்சனையும் அல்ல, நில பிரச்சனையும் அல்ல, அல்லது உரித்து பிரச்சனையும் அல்ல. இதற்கு அங்கால் ஒரு மிகப்பெரிய இனவாதம் ஒன்று இருக்கின்றது. அந்த இனவாதத்தை மலையக தலைவர்களும் கூட வெளிப்படையாக பேச மறுக்கின்றார்கள். 1815 பிரித்தானியர் கடைசியாக இலங்கை தீவில் கைப்பற்றிய ஆட்சி கண்டீர் ஆட்சி. அந்த கண்டீர் ஆட்சியத்தை கைப்பற்றி கண்டிய மக்களை தங்களுடைய குடிமக்களாக அடிமைப்படுத்தின பிறகு அதன் பிறகு வந்துதான் 1827களில் கிட்டத்தட்ட மலையக மக்களை கொண்டு வந்து மலையகத்தில் குடியமர்த்தி கூலிகளா, தோட்ட கூலிகளா, கூலி அடிமைகளாக குடியமர்த்தி இந்த பெருந்தோட்டத்தை விருது செய்தார்கள். அந்த பெருந்தோட்டத்தை விருது செய்தது மலையகத்தில் கண்டிய சிங்கள மக்கள், கண்டிய ராசதானியின் மக்கள் வாழ்ந்த பிரதேசத்துக்கு மேல் உள்ள உயர்ந்த பிரதேசம் தான். கண்டிய மக்களுடைய காணிகளை அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் கண்டியினுடைய காணி கண்டிய மக்களுடைய வாழ்ந்த மலையடிவாரத்தின் மேலுள்ள காணிகள். அங்கு ஒரு அந்த மத்திய மலைநாடு, அந்த மத்திய மலைநாட்டில் ஒரு வித்தியாசமான பண்பாடு ஒன்றை உருவாக்குவதில் இந்த தென்னிந்தியாவிலிருந்து வந்த மக்கள் முக்கியமானவர்கள். அதுவரையும் கண்டிய மக்கள் அந்த மேலே போகவில்லை. அவர்கள் கீழே உள்ள மலை சார்ந்த கிராமங்களில் தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு சேனை பயிற்சிகை, தட்டுமாறி முறை போன்று பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு
இயல்பாக மிகவும் அமைதியாகவும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த பெருந்தோட்ட பயிற்சிகை ஒன்று உருவாக்கப்பட்ட போது பெருந்தோட்டங்களுக்காக மேலுள்ள காடுகள் அழிக்கப்பட்டு அந்த காடுகள் எல்லாம் கீழே போடப்பட்டு கிராமங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன, கிராமங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டன. சிங்கள மக்கள் அனாதைகளானார்கள், வறுமையில் அடிபட்டார்கள், மலேரியா பல்வேறு நோய்களால் துன்புறுத்தப்பட்டு மிகவும் கொடுமையான வறுமைக்குள் சிக்கி வைக்கப்பட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் தென்னிந்தியாவிலிருந்து கூலியாக கொண்டு வந்த தமிழ் மக்கள் லயன் வீடுகள் கொடுத்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து சாப்பாடு கொடுத்து கம்பளி ஆடை கொடுத்து அவர்களை வேலைக்காரர்களாக வைத்து வேலை வாங்கினார்கள். எனவே இப்பொழுது சிங்கள மக்களுடைய ஒட்டுமொத்த வெறுப்பும் யார் மீது சொன்னால் பிரித்தானியன் என்ப ஒரு அந்நியனை விட அயல் நாட்டிலிருந்து வந்து அவனுக்கு உடந்தையாக இருந்த தமிழ் மக்கள் மேல் தான் அந்த கோபம் மாறியது. சுதந்திரத்துக்கான கலந்துரையாடல் நடக்கும் போதே அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் மீண்டும் தனிநாடாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது தாங்கள் ஒரு சமஷ்டி முறையோ ஏதோ ஒரு முறையில் தான் தாங்கள் போக வேண்டும் என்று தான் கண்டிய ராஜ்ய பிரதானிகள் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் தான் தமிழர்கள் இணைந்து வாழ்வோம் என்று சொன்னோம் என்கிற தமிழ் தலைவர்கள். ஆனால் கண்டிய தலைவர்கள் அந்த விடயத்தில் தாங்கள் தனித்து வாழ வேண்டும் என்று தான் கூறியிருந்தார்கள். எனவே கண்டிய மக்கள் மத்தியில் மிக வலுவான ஒரு எண்ணம் இன்றும் இருக்கின்றது, தாங்கள் தனித்தவர்கள், கண்டிய ராஜ்யத்தின் நிலம் கண்டிய மக்களுக்கே உரியது, இதில் வேறு யாரும் அனுபவிக்க கூடாது, கொடுக்க முடியாது. அதாவது கண்டியன் லேண்ட்ஸ் ஃபார் கண்டியன்ஸ், கண்டிய நிலம் கண்டியனுக்கே. இப்பொழுதும் அது சம்பந்தமான சித்தாந்தம் மிக தெளிவாக கண்டிய மக்கள் மத்தியில் மிக ஆழமாக பதியப்பட்டுள்ளது. அந்த சித்தாந்தம் அவ்வளவு தொடர்ச்சியாக இருக்கின்றது. எனவே அந்த சித்தாந்தத்தை உடைத்து கொண்டு கண்டிய ராசதானியினுடைய மத்திய மலைநாட்டின் நிலத்தை மலையக தமிழ் மக்களுக்கு கொடுப்பது என்பது எந்த விதத்திலும் கண்டிய மக்களுக்கு உடந்தையாக இருக்காது. எந்த ஒரு இலங்கையினுடைய தேசிய அரசியல்வாதியும் அதற்கு துணிய மாட்டார். அதுவும் தேர்தல் வரும் காலத்தில் மலையக சிங்கள மக்களின் வாக்குகளை, கண்டிய ராசதானியின் குடிமக்களின் வாக்குகளை இழந்து மலையக மக்களுக்கு காணிகளை கொடுப்பதற்கு யாருமே தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். எனவே இதுதான் உண்மையான காரணம். எங்கோ அங்கு மிஞ்சுமாக சிறு சிறு விடயங்கள் நடக்கலாம். ஆனால் அந்த மலையக மக்களின் காணி பிரச்சனையை ஒரு முழுமையாக தீர்ப்பது என்பது இவர்கள் இதற்கு முன்வரப் போவதில்லை. மாற்றாக பல தேயிலை தோட்டங்கள், பல ரப்பர் தோட்டங்கள் துண்டாடப்பட்டு மக்களுக்கு பயிரப்பட்டன. அப்படி பயிரப்பட்ட தோட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் சிங்கள மக்களுக்கே கொடுக்கப்பட்டிருந்தன, மலையக தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த மலையக மக்களுடைய காணி பிரச்சனை என்பது வெறுமனே ஒரு நிர்வாக பிரச்சனை, ஒரு காணியில் உரிமை பிரச்சனை, அல்லது ஒரு சட்ட பிரச்சனை, அல்லது இந்த கம்பெனிகாரருக்கும் வீராக்களுக்கும் உள்ள முரண்பாடுகள் என்பதாக இல்லை. அதற்கு பின்னால் ஒரு மிக ஆழமான ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்கின்றது, கண்டிய நிலம் கண்டியனுக்கே. எனவே இங்கு எல்லாமே சித்தாந்தத்தின் அடிப்படையிலான விடயங்கள் தான். இவற்றை நாங்கள் புரியாமல் சும்மா நாங்கள் பேசி முழுக முடியாது.